ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் அமைந்த ஒரு அற்புதமான படம் தான் விடிவெள்ளி. தனது மகன்கள் பிரபு, ராம்குமார் பெயரில் சிவாஜி அவர்கள் தயாரித்த விடிவெள்ளி திரைப்படம். சிவாஜி அவர்களுடைய குடும்பத்தின் ஆஸ்தான தயாரிப்பு நிறுவனம் சிவாஜி ஃபிலிம்ஸ். சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சத்தில் இருந்தபோதே இந்த நிறுவனம் சார்பில் படங்கள் தயாரிக்கப்பட்டன. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான இந்த திரைப்படம் நடிகர் திலகத்துடைய உணர்ச்சி பூர்வமான நடிப்பை கொண்ட படங்களில் கண்டிப்பாக இடம்பெறும். சிவாஜி அவர்களுடைய தம்பி வி.சி. சண்முகம் அவர்கள் லண்டனில் படித்துவிட்டு வந்து அண்ணன் சிவாஜி அவர்களுடைய பட விவகாரங்களை கவனிக்க தொடங்கியிருந்த நேரம். இராணுவ அதிகாரியைப் போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுபவர். ஆனால் பழக பனித்துளி போல மென்மையான மனிதர். அவருக்கு நல்ல நகைச்சுவை உணர்வும் உண்டு. இதனால் கோபுவுடன் நெருங்கிய நண்பராகிவிட்டார். விடிவெள்ளி அப்படின்ற படத்தை சிவாஜி அவர்கள் பிரபுராம் நிறுவனத்துக்காக இயக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீதர். முழு கதையும் தயாரானவுடன் கோபுவுடன் சென்று சிவாஜி அவர்களை சந்தித்து கதையை சொன்னார். சிவாஜி அவர்களுக்கு கதை மிகவும் பிடித்துவிட்டது. ஸ்ரீதருக்கும் கோபுவுக்கும் ஒரே குழப்பம். சி.வி. சண்முகம் கூறியது போல சிவாஜி அவர்கள் எந்த நிபந்தனையும் நமக்கு விதிக்கவில்லையே அப்படின்னு குழம்பினார்கள். சண்முகத்தை பிடித்து உட்கார வைத்து, சிவாஜி அண்ணா பெரிய நிபந்தனை போடுவார் என்றீர்களே, அப்படி எந்த நிபந்தனையையும் அவர் போடவில்லையே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு சண்முகம் அவர்கள் 100 நாள் ஓடும்படியாக படத்தின் கதை இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் போட்ட நிபந்தனை அப்படின்னு சொன்னார். இது என்ன பெரிய நிபந்தனை, எங்கள் படங்கள் எல்லாமே 100 நாட்களுக்கு குறையாமல் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கோபு. விடிவெள்ளி திரைப்படம் சிவாஜி அவர்களும் சண்முகம் அவர்களும் எதிர்பார்த்தது போலவே 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது. படத்தின் வெளிப்புற காட்சிகள் அனைத்தும் பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புத்தூர் கிராமத்தில் படப்பிடிப்பு செய்யப்பட்டன. படப்பிடிப்பு நடந்த நாட்களில் அந்த கிராமம் சித்திரை திருவிழா கண்டது போல இருந்தது. அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை கோபுவால் இன்னும் மறக்க முடியவில்லை. வேட்டைக்காரன் புத்தூர் கிராமத்தின் ஜமீன்தார்களில் ஒருவர் முத்துமாணிக்கம், சிவாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர். படக்குழுவினருக்காக அனைத்து வசதிகளையும் அவர்தான் செய்து கொடுப்பார். முத்துமாணிக்கத்துக்கு சொந்தமான விவசாய பண்ணையில் தென்னை, மா, பலா, வாழை, பாக்கு, நெல்லி அப்படின்னு பசுமை பாய் விரித்திருந்த பிரம்மாண்டமான தோப்பு இருந்தது. சுமார் 20 கயிற்று கட்டில்களை தருவித்த சண்முகம் அவற்றை அந்த தோப்பில் வரிசையாக போட்டு வைத்தார். படப்பிடிப்பு முடிந்ததும் இரவு சிவாஜி அவர்கள் உட்பட அனைவரும் அந்த கயிற்று கட்டில்ல தான் படுத்து தூங்குவார்கள். சிலு சிலுவென்ற தென்றல் காற்று விடிய விடிய உடலை தழுவி கொண்டே இருக்கும். மாசு மறுவற்ற காற்றை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே யாரும் மேற்சட்டை அணியாமல் அந்த திறந்த வெளி ரிசார்ட் சூழ்நிலையை அனுபவித்தார்கள். காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்த பின் பண்ணை தோப்பிலிருந்து சற்று தூரத்தில் பக்கத்து தோட்டத்தில் இருந்த பெரிய மண்டை கிணற்றில் குளிக்கச் செல்ல வேண்டும். கிணற்றில் குளிப்பதில் எல்லோரையும் சிவாஜி அவர்கள் முந்திக் கொள்வார். அவர் குளித்து முடித்து மேக்கப் போட சென்ற பிறகு டைரக்ஷன் டீம் குளியலுக்கு கிளம்பும். ஸ்ரீதர், கோபு, சண்முகம் ஆகிய அனைவரும் அன்று எடுக்க போகும் காட்சியை பற்றி பேசிக்கொண்டே கிணற்றை நோக்கி நடப்பார்கள். கிணற்றின் படி வழியே உள்ளே இறங்கி குளித்துவிட்டு மேலே வர வேண்டும். ஒரு நாள் கோபு கிணற்றின் பிரம்மாண்டத்தை எட்டி பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். குறும்புத்தனத்துக்கு பெயர் போன சண்முகம் நானுவை பார்த்து கண்ணசைத்தார். அவ்வளவுதான். கோபு சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் நானு அவரை அலேக்கா தூக்கி கிணற்றுக்குள் எறிந்தார். தொபீர் என்ற சத்தத்துடன் தண்ணீருக்குள் தலை குப்புற விழுந்த கோபு தண்ணீருக்கு அடியில் போய் சடர் என்று மேலே வந்ததும்
மூச்சு முட்டியது. அதுக்கப்புறம் சித்ராலயா கோபு அவர்கள் இந்த கிணற்று சம்பவத்தை வைத்தே நடிகர் பாண்டியராஜன் ஊர்வசி தொடர்பான காட்சி ஒன்றை பாட்டி சொல்லை தட்டாதே படத்தில் வச்சிருந்தாரு. விடிவெள்ளி படத்துடைய ஷூட்டிங் கேப்பில் கயிற்று கட்டிலில் இரவு தூங்கும்போது கோபுவை தேட ஆரம்பித்து விடுவார் சிவாஜி அவர்கள். ஆச்சாரி, நீதான் சிரிக்க சிரிக்க பேசுவியே, எதையாவது பேசு அப்படின்னு குழந்தை போல கெஞ்சுவாரு. தன்னுடைய மிமிக்ரி திறமைகளை வைத்து சிவாஜி கணேசன் அவர்களை சிரிக்க வைப்பார் கோபு. ஸ்ரீதர் உட்பட அத்தனை பேரும் விழாநோக சிரித்தபடி உறங்கச் செல்வார்கள். சிவாஜி அவர்களோ கொஞ்ச நேரம் நினைத்து நினைத்து சிரித்துவிட்டு தூங்க போவாரு. விடிவெள்ளி திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்களுடைய அம்மாவாக நடிக்க தெலுங்கு தேசத்திலிருந்து சாந்தகுமாரியை ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. சாந்தகுமாரி நல்ல நடிகை, முகபாவங்களை அற்புதமாக வெளிப்படுத்தி நடிக்கக்கூடியவர். அது மட்டுமே போதுமா, திருத்தமாக தமிழ் பேச வேண்டுமே. சாந்தகுமாரி வாய் திறந்தால் தெலுங்கு வாசலில் வந்து காவல் காத்து தமிழை உள்ளே நுழைய விடாதபடி தடுத்தது. பள்ளி வாத்தியாரை போன்று தன் முன்னால் வந்து நின்ற கோபுவை ஏற இறங்க பார்த்த சாந்தகுமாரி அவர்கள், செப்பண்டி கோபுகாரு ஏமிட்டி நான் டயலாகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோபு தமிழில், கவலைப்படாதே சந்துரு, நான் சமைச்சு வச்சிடுறேன், இதே மீறு டயலாக் அப்படின்னு தனக்கு தெரிந்த தெலுங்குல அவருடன் பேசி சொல்லி கொடுத்தாரு. டயலாக்கை திருப்பி சொன்ன சாந்தகுமாரி அவர்கள், காவாலி படாதே சந்துரு, நேனு சமைஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோபுவுக்கு பகீர் என்றது. சமைஞ்சு வச்சிடுறேன் காதம்மா, சமைச்சு வச்சிடுறேன் அப்படின்னு திருத்தி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்படியே 1 மணி நேரம் வகுப்பெடுத்து கோபுவுக்கு நெஞ்சு அடைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. ஓரளவுக்கு சரி செய்து சாந்தகுமாரி அவர்களை ஷாட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் ஷாட்டில் சமைஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு சாந்தகுமாரி கூற சிவாஜி உள்ளிட்ட மொத்த யூனிட்டும் சிரித்து தீர்த்தது. ஸ்ரீதர் கோபுவை முறைத்தாரு. வேறு வழியின்றி சாந்தகுமாரிக்கு கோபு ப்ராம்ப்டிங் செய்ய அந்த காட்சி படமாக்கப்பட்டு டப்பிங்கில் தமிழ் தப்பித்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் திருடாதே படத்தின் படப்பிடிப்பு நடந்த அதே நேரத்தில் சிவாஜி அவர்களுடைய விடிவெள்ளி படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க சரோஜா தேவி. சரோஜா தேவி அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நாயகியாக வலம் வந்த நிலையில் அப்போது சிவாஜி அவர்களுடன் விடிவெள்ளி படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பின் போது நெருப்பிலிருந்து சிவாஜி அவர்கள் சரோஜா தேவியை காப்பாற்றுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. அந்த காட்சி முடிய தாமதமானதால் ரியாலிட்டிக்காக மீண்டும் முகத்தில் தீப்பிடித்த கருமை பூச முடியாது அப்படின்றதுனால தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்திருக்குது. இந்த படப்பிடிப்பு காலை 5 மணிக்கு முடிந்த நிலையில் அவசரமாக வீட்டுக்கு சென்ற சரோஜா தேவி அவர்கள் குளித்துவிட்டு உடனடியாக திருடாதே படத்தின் படப்பிடிப்புக்கு சென்றிருக்கிறாங்க. எம்ஜிஆர் உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவரும் தயாராக இருந்த போதும் சரோஜா தேவி அவர்கள் தாமதமாக படப்பிடிப்புக்கு வந்ததால் எம்ஜிஆர் அவர்கள் கோபத்தில் இருந்திருக்கிறாரு. இதை பார்த்த சரோஜா தேவி அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. மேக்கப் போட்டு வந்து எம்ஜிஆர் கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாட அவரே தெரியும் காலை வரை சிவாஜி பட ஷூட்டிங் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விடிவெள்ளி என்ற பெயருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன் தமிழக அரசியலுக்குமே தொடர்பு உண்டு. 1953 கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்தில் விடிவெள்ளி அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பதாக முடிவாகி வேலைகள் தொடங்கப்பட்டன. அந்த நேரத்தில் டால்மியாபுரம் ரயில் நிலையத்தை கள்ளக்குடி என்று தமிழில் மாற்ற வேண்டும் அப்படின்னு கருணாநிதி தலைமையில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து கைதானார். 2 திமுக தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் மரணமடைந்தனர். கருணாநிதி அவர்கள் பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிகழ்வு காரணமாக விடிவெள்ளி படம் கைவிடப்பட்டது. 1960 சிவாஜி அவர்கள் ஸ்ரீதர் படத்துக்கு
அந்த பெயர் வைக்கப்பட்டது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.